எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தாய் தந்தை பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகனும் மந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருத்துமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்ற பரிவோடு மந்தால் செய்யமன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், சித்திரை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று 24/4/2026. நல்ல நேரம் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி அஷ்டமி திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். யோகம் சூலம் நாம யோகம். கர்ணம் பத்திரை கர்ணம் மதியம் 1 மணி 6 நிமிடம் வரை, பின்பு பவகர்ணம். சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், ரிஷப ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சந்திர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு 2 நாள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசியோட தொடர்ச்சியை தான் பார்க்குறோம். நேற்றுக்கு அரசியல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 6ஆம் இடமான வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் ராசியோட அதிபதி தான் 6ஆம் இடமும் வருகிறார், செவ்வாய் தான் வருகிறார். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. 6ல் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 6ஆம் இடத்த ராகு பகவான் பார்வையை இருக்கு. அப்போ வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பேர் புகழ் எல்லாமே ஏற்படும். ஓகேங்களா? சூரியன் இருக்கனால நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட தூரம் பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில நபர்கள் குறுக்கு வழியிலையும் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவார்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடம் கணவன் மனைவி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களோட கணவன் மனைவி ஒற்றுமை குறையும். ஏன்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் மறைஞ்சிட்டாங்க. கருத்து வேறுபாடு வரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஓகேங்களா? குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏறும். கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க ஒரு சில பேர் பிரிவினையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? திருமண அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தடை உண்டு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம். 9ஆம் அதிபதியான விருச்சிக ராசிக்கு 9ஆம் அதிபதியான சந்திர பகவான் வருட பிறப்பன்னைக்கு 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறார், ராகு பகவானோட சேர்ந்துக்கிட்டு. ஸோ தந்தையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. சின்னதாக வந்தாலும் டக்குன்னு போய் பார்க்கறது, ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது ரொம்ப நல்லது. தலைவலி, பல் சம்மந்தப்பட்ட, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால உடனே ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. ஒரு சில பேர்த்துக்கு வாகன விபத்தும் ஏற்படும். கவனம் வேண்டும். நீங்கள் சொல்கிறத உங்களோட தந்தையை கண்டிப்பாக கேட்க மாட்டார்கள். கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும். உங்களோட தந்தை உங்களோட தாய் மீது அதிகப்படியான பாசமாக இருப்பாங்க. அப்போ உங்கள் தந்தைக்கு நீங்கள் டைரெக்டாக எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. உங்கள் அம்மாட்ட சொல்லி அங்கே சொல்ல சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களோட பேச்சு எடுபடும். நீங்கள் டைரெக்டாக சொன்னீங்கன்னா கருத்து வேறுபாடில் தான் நிற்கும். ஓகேங்களா? அடுத்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ப்ளஸ் மாமியாரை குறிக்கக்கூடியது. அந்த அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. தொழிலில் 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறாங்க, வாஸ்தவம் தான். ஆனால் இருந்தாலும் 10ல் கேது இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் அது தடை தாமதத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அதனால பெரிய முதலீடு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் மாட்டிக்குவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ராகுவோட பார்வையிலையும் 10ஆம் அதிபதி இருக்கிறனால கொஞ்சம் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அல்லது வீட்டில் பொருட்களை மாற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மாமியாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதுதான். உங்களோட மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான
ஆன்மீக பயணம் அல்லது விரக்தி மனப்பான்மையில வந்து இருப்பாங்க, அல்லது நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கூடும், அல்லது புதுசா ட்ரெஸ் அதிகமாக எடுப்பாங்க, அது விருப்பங்கள் அதிகமாக வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து 11ஆம் இடம் மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகள், இந்த உறவுக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நிச்சயமாக இவங்களுக்கு வந்து அந்த 11ஆம் இடத்த சனி பகவான் பார்வை இருக்கனால இயல்பாவே இவங்களுக்கு வந்து தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பாங்க இந்த ஆண்டு. எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியாது. விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட அன்னை, அக்கா அல்லது மருமகன் மருமகள் வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஆசைப்பற்றவே கூடாது. பேராசைப்பட்டாங்கன்னா பெரும் நஷ்டம் தான் வரும். விருச்சிக ராசியில பிறந்தவங்களோட மூத்த சகோதர சகோதரி. பதவி உயர்வு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை, வாய்ப்பு கம்மி தான். வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும், ஆனாலும் கவனம் வேண்டும். ஏன்னா 12ஆம் இடம் சுக்கிரன், அவர் வந்து சுயசாரத்துல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க, தன் சொந்த வீட்டை பார்க்குறாங்க. அதனால எல்லாமே கிடைக்கும், எதிர்பார்த்த கண்ட்ரி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அந்த போய் ரொம்ப நாள் வந்து வாழ முடியாது. ஏன்னா 12ஆம் வீட்டே சொந்த வீட்டே பார்த்துட்டு இருக்கனால ஊருக்கு திரும்பிடலாமா, தன் மனைவியை விட்டுட்டு வந்துட்டோம், குழந்தைங்களை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகமாகவே ஓடிட்டு இருக்கும். அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காவே சீக்கிரமாகவே வந்துருவாங்க. பணம் அதிகமாக கொடுத்து வெளிநாட்டுக்கு போக வேண்டாம். நாளைக்கு நம்ம தனுசு ராசிக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நினச்சிங்க. உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக 100 நாளில் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் கோரிக்கையை மாற்றக்கூடாது. 100 நாள் வரைக்கும் ஒரே கோரிக்கை தான். திருமணம் நடக்க வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா, ப்ரொமோஷன் வேண்டுமா, கொடுத்த பணம் திருப்பி வரணுமா, நல்ல வேலை கிடைக்கணுமா, இந்த மாதிரி A to Z ஏதாவது ஒன்றை மட்டும் நினச்சிங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினச்சிட்டு எழுதுங்க. 100 நாள் அதே நினச்சிங்க, நிச்சயமாக நடக்கும். எழுதக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமானது. நேரம்ங்கிறது காலைல 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இதே டைம் தான் 8 மணிக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். 8:06, 8:08 இந்த டைமில் ஃபாலோ பண்ணிட்டு எழுதுங்க, நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 72. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 41. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 84. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 77. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 29. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 52. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. இவை அனைத்தும் காமனான பலன்கள். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான ஃபோன் நம்பர், ATM பின் நம்பர், மொபைல் லாக் பண்ற நம்பர் தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலையின் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.